இளவரசி அமைதி இந்த கிராமத்தில் ஒரு அறிவு ஜோதி. இளவரசியின் புன்னகைக்கு பஞ்சமே இல்லை. அவளுக்கு பள்ளிக்கு போது ரொம்ப பிடிக்கும். அந்த சின்னஞ்சிறு கிராமத்து பள்ளிக்கூடம் தான் அவளுடைய சொர்க்கம். படிப்புனா அவளுக்கு சந்தோஷம். ஆசிரியர்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். எப்பவும் படிப்புல ஆர்வமா இருக்கிற இளவரசி ஒரு முன்மாதிரியான மாணவி. கிராமத்து வாழ்க்கை அமைதியா இருந்துச்சு. அந்யோன்யம் சிரிப்பு நிறைஞ்சிருந்தது. கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய தயாரா இருப்பாங்க. இளவரசி தன் சின்னந்து கிராமத்துல பாதுகாப்பவும் அன்பாலவும் வாழ்ந்து வந்தா அவளுடைய கனவெல்லாம் ஒரு ஆசிரியரான. இளவரசி தனக்கு படிப்பை மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஆசைப்பட்டார். புத்திசாலி பெண்ணான இளவரசியை கேட்க பெருமை. அவ எதையும் சாதிக்க முடியும் அவங்க நம்பினாங்க. அவங்களோட செல்ல இளவரசி வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவான்னு நினைச்சாங்க. ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த இளவரசிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஒரு சூட்டம் அவளை தவறா பார்த்துச்சு. அந்த பார்வையில இருந்த கேட்ட எண்ணத்தை அவள் முன்னாடி பார்த்ததே இல்லை. அவள் இதயம் படபடன்னு அடிச்சது. அந்த கூட்டம் இளவரசியை சுத்தி வளைச்சது. அந்த வெறிச்சோட சாலையில அவங்க சிரிப்பு சத்தம் எதிரொலிச்சது. இளவரசி ஓட பார்த்தால், ஆனா அவங்க ரொம்ப பலசாலிங்க. அவங்க இளவரசிய நாசமாக்கிட்டாங்க. அவளோட அப்பாவி தந்தையை கொள்ளையடிச்சுட்டாங்க. வலி மற்றும் பயம் அவளை நிரப்பிட்டது. இளவரசி அங்கே உடைந்து போய் தனியா கிடந்தார். அந்த மிருகங்களின் சிரிப்பு சத்தம் தொலைவில் கேட்டு மறைந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தன்னையே தூக்கி நிறுத்திக்கிட்டா. இதனால அவ தன்னை இழந்துட மாட்டா. அவ போராடுவா. இளவரசி நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னார். மகளோட கஷ்டத்தை கேட்டு அவங்க கண்களில் இருந்து கண்ணீர் அருவியா கொட்டியது. குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தணும்னு தீர்மானமா போலீஸ் ஸ்டேஷன் ஓடினாங்க. போலீஸ் அந்த ஆட்களை கைது செய்தது. நீதி கிடைக்கும் நினைச்சாங்க. ஆனா நடந்தது. அந்த ஆட்கள் தங்களோட பணப்பலத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி தப்பிச்சுட்டாங்க. சட்டத்துல இருக்கிற லூபஸ பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க. இளவரசிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. பயண நிழல எப்போதும் இளவரசியை பின்தொடர்ந்து வந்தது. வீட்டை விட்டு வெளியே வரவே அவளுக்கு பயமா இருந்துச்சு. அந்த ஆட்கள் திரும்ப வந்துட்டாங்க. இந்த முறை அவங்க விமிட்ட இன்னும் கடுமையா இருந்துச்சு. ஒரு ஞாயிறவு அவங்க மறுபடியும் இளவரசியோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ இளவரசிக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பது. அவள் உடம்புல ஒரு புது எனர்ஜி பாய்ஞ்சு ஓடுச்சு. அவளோட உடல் மாற ஆரம்பிச்சது. உலோகமும் சதையும் கலந்துச்சு. அவளோட பார்வை இன்னும் சூர்மையாச்சு. அவங்க முன்னாடி பார்த்த அந்த பையன் பொண்ணு இப்போ இல்ல. அந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள புகுந்தாங்க. அவங்க முகத்துல கோபம் கொப்பளிச்சது. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இளவரசி இல்ல. அவங்க முன்னாடி நின்னது ஒரு சக்தி. இளவரசியோட கண் நெருப்பா எரிஞ்சது. மின்ன வேகத்துல அவ செஞ்சான். அவளோட புது சக்திக்கு முன்னாடி அந்த குற்றவாளிகள் ஒன்னும் இல்லை. அவங்க எதிர்பார்ற வகையில இளவரசி திடீர்னு பதிலடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்கதான் பயந்து போயிருந்தாங்க. இளவரசி இனிமே பாதிக்கப்படல. அவதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க நீதிபதி. இளவரசியோட மாக்காட்டு தீயா பரவிச்சு. அவளோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியாது. அவள் ஒரு மர்மம். அவளை ரோபோ போர்ஸ் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. குற்றவாளிகளுக்கு அவள் ஒரு பயங்கர கனவு. ஆனா கிராமத்து பெண்களுக்கு அவ ஒரு நம்பிக்கை ஜோதி. இத்தனை நாளா பேசாம இருந்த பெண்கள் இப்போ துணிச்சலா பேச ஆரம்பிச்சாங்க. ரோபோ போர்ஸ் கேட்பாங்க. நம்பிக்கையில அவன் தங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துட்டாங்க. இளவரசியோட நோக்கமே மாறி போச்சு. அவள் இப்போ தனக்கா மட்டும் போராடும். எல்லா பெண்களுக்காகவும் போராடும். ஒரு சாதாரண பள்ளி பெண்ணா இருந்த இளவரசி இப்போ இல்லை. அவள் இடத்துல இப்போ ரோபோ போர்ஸ் இருக்கா. இருள் நிறைந்த இந்த உலகத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாவனா அவ நிக்கிறா.